நமக்கு ஒரு எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 கொடுக்குறாங்க, அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். ஸ்டேட்மெண்ட் 2, அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். ஸ்டேட்மெண்ட் 3, பிரகாஷை விட மூத்தவர் ராஜா. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, முதல் 2 கூற்றுகள் சரி என்றால் மூன்றாவது கூற்று. ஃபர்ஸ்ட் 2 கரெக்ட்னா தேர்ட் என்னன்னு கேட்குறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 2 தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இது ரெண்டும் நம்ம சால்வ் பண்ணிக்கணும். சால்வ் பண்ணோம்னா தேர்ட் ஒன் உண்மையா தவறா அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 பார்ப்போம். அம்பிகா ராஜாவை விட மூத்தவர். அம்பிகா ராஜாவோட பெரியவங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட், அம்பிகாவை விட பிரகாஷ் மூத்தவர். அப்போ பிரகாஷ் வந்து அம்பிகாவை விட மூத்தவர். இது 2 அவங்க கரெக்ட்னு சொல்லிட்டாங்க. இது 2 நம்ம அசியூம் பண்ணி தேர்டு கரெக்டா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பிரகாஷை விட மூத்தவர் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ராஜா என்ன சொல்றாங்க, பிரகாஷை விட மூத்தவர் அப்படிங்கறதா நமக்கு 3வது ஸ்டேட்மெண்ட். இது உண்மையா உண்மை இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ராஜாங்கிறவர் அம்பிகா விடவே வயசுல சின்னவர். அந்த அம்பிகா விடவே பெரியவர் யாரு, பிரகாஷ். அப்போ இவர் ராஜா வந்து பிரகாஷோட வயசு கூட இருப்பாரா? கண்டிப்பா சான்ஸே இல்லை. அப்போ இந்த கூற்று என்னது, தவறான கூற்று. 112வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி, தவறு.